அப்பாடா, ஒரு வரையும் எல்லாரையும் சமாளித்து பேங்க்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இவ்வளோ சமாளிக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. இனிமேல் ஜாலி தான். எல்லாரும் எப்படி சாப்பாட்டுக்கு இலை போட்டு வச்ச மாதிரி போய் உட்காந்துருக்காளுங்க பாரு. சரி, நம்மளும் போவோம். இப்படியே ஒத்தையில் நின்று புலம்பிட்டு இருந்தோம்னா அவளை தான் ஒவ்வொருத்தையாக கிளம்பி வந்துடுவா. என்ன இங்கே நிற்கிறியேன்னு. என்ன நாலு முடி, நேற்று ஒரே அழுவையே அழுத மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ஆளு பார்க்க நல்லா பல்ல பல்லன்னு இருக்கியல. அப்படியா சின்ன பொண்ணு தெரியுதுன்னு பார்த்தா? ஆமாம், பின்னென்ன, நேற்று அந்த அளவு அழுதிய, இன்னைக்கு முகமூறாமல பல்லா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, சும்மா தான் அப்படி இருக்கேன். சரி சரி வாங்க வந்து உட்காருங்க. அடுத்து நம்மளோட தான் கூப்பிடுவாவ. சரி சின்ன பொண்ணு. வாங்குற உடனே அவளுக்கிட்ட வேற கொடுக்கன்னு பார்த்துக்க சின்ன பொண்ணு. சீக்கிரமாக எல்லாத்தையும் வாங்கிட்டு அப்படியே போய் அவளுக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடலாமான்னு பார்க்குறேன். வசந்தி, வாங்குற உடனே அப்படி கொண்டே கொடுக்காதம்மா. வீட்டில் ஒரு நாளாச்சும் காசை வச்சிருந்து நாளைக்கு போய் கொடுத்துக்க. ஏக்கா இல்லைக்கே, அளவு என்னையும் சும்மா விட மாட்டாளுங்க. கொண்டு போய் டக்குன்னு கொடுத்தா தான் முடியும். இப்படி நான் கையிலெல்லாம் வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டிகிட்டு இருக்க முடியாது. அவளுக நேரத்தையே சொல்லித்தான் விட்டாலுவ நாளைக்கு எனக்கு காசு கண்டிப்பாக வேணும்னு. நேரத்தையே கொடுக்குற காசு இன்றைக்கி கொடுக்கலன்னு அவ்வளோதான், வீட்டுக்கு தேடி வந்துடுவாளுவ. நாலு முடி, சும்மா சொல்லாதீங்க நாலு முடி. அப்படியா கொடூரக்காரங்கிட்ட வாங்கியிருக்கீங்க? ஆமாம் சின்ன பொண்ணு, என்னத்த பண்ண, இன்னைக்கு பொழப்பு ஓடணுமேனு ஒருத்தக்கிட்ட கடை வாங்குறதான். அது அப்படியே சேர்ந்து போச்சு பார்த்துக்க. ஒரு நாள் போல போடுறதுக்கு உங்களுக்கு 50,000 ரூபாய் தேவைப்படுதா நாலு முடி? அப்படி இல்லை சின்ன பொண்ணு, அது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அப்படியே சேர்ந்துருச்சு பார்த்துக்க. என்ன கதையோ தெரியல. உங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டால் அந்த அண்ணே அப்படியெல்லாம் எனக்கு எந்த கடனும் இல்லாமல் அவ கடக்கா கிறுக்கின்ட்டு போகிறாவ. கிறுக்கி அவர்கிட்ட இல்லாமல போய் விசாரிச்சிருக்கா? நீங்கள் என்னன்னா இங்கே எனக்கு கடனாக இருக்கு சின்ன பொண்ணு, கடனாக இருக்கு சின்ன பொண்ணு, அம்புட்டு பேத்தையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கிய. என்னமோ உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் நாலு முடி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு தெரிய வந்துச்சு, மண்டையை ஒரே கிறக்கா கறக்கி தூக்கி போடுவேன் பார்த்துக்கங்க. உங்கள்கிட்ட தான் இப்படியே அம்புட்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுருக்கேன், உங்களுக்காக சேர்ந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு. அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு தெரிஞ்சுது, அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கங்க. சின்ன பொண்ணு, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சின்ன பொண்ணு. நிஜமாவே தான் கொடுக்கணும். அவர் கிடக்காரு, அவருக்கு ஒன்றும் தெரியாது. வீட்டில் என்ன நடக்குது என்ன நடக்கலைன்னு எதுவும் அவருக்கு தெரியாது. அவருக்கு காலைல எந்திரிக்கணும், திங்கணும், தூங்கணும், அது மட்டும்தான் அவருக்கு தெரியும். நாலு முடி, என்ன இப்படி பேசுறிய? அவர்கிட்ட சொல்லட்டா? இவா ஒருத்தி இழுவ, சொல்லட்டா சோத்த எடுத்து மெல்லட்டான்னு. என்னக்கு அப்படியே அமைதியா இருக்கிய? ஏம்மா நீ போய் சொல்லி கிளி தொலைஞ்சிடாத, சும்மாவே அந்தால ஆடாதுன்னு ஆடும். சரி அக்கு, நீங்களும் உட்காந்துருங்க, நான் போய் என்ன ஏதுன்னு உள்ளே போய் கேட்டுட்டு வரேன். உட்கார சொன்னாவா இவ்வளோ நேரமாச்சு, நான் ஆளை காணா, நம்மளை கூப்பிடவும் இல்லை. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேக்கு. சரி சின்ன பொண்ணு, கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு போகிற மாதிரி பாரு சின்ன பொண்ணு. சரிக்கு. போயிட்டா ஜாலிதான். எப்படியாச்சும் காசை வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடிடணும் இவளுக்கு தெரியாமல். என்னத்தனாலும் வாங்கணும். பட்டு சேலை வாங்குவோமா, இல்லை வீட்டில் இருக்க காசை சேர்த்து போட்டு நகை வாங்குவோமா? சரி, என்னத்தனாலும் வாங்குவோம், ஜாலிதான். இந்த மனுஷங்கிட்ட சொன்னால் ஒன்றும் வாங்க விட மாட்டான். அதனால தான் இப்போ இப்படி லோனை போட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. லோனை வாங்கிட்டேன் கட்டுன்னு சொன்னால் கட்டி தானே ஆகணும், இல்லைன்னா எப்படி வந்து கடங்காரியோ வாசலை நிற்பாளுன்னு தெரியும். அதனாலேயே இந்த ஆளுக்கு பிடிக்காதுன்னு லோனை மட்டும் வாங்கிடுறது. அந்த ஆள் எப்படியும் வாரம் காசை கொடுத்துரும் கட்டிடுவோம். இல்லைன்னா சும்மா இருக்கல, எனக்கு பட்டு சேலை வாங்கி கொடு, நகை வாங்கி கொடு, வாங்கி கொடுப்பானாக்கும். ஜாலி. எப்படியாச்சும் இதை வாங்கிட்டு இவளுக்கு தெரியாமல் ஓடிடணும் கடைக்கு. இவளுக்கு மட்டும் தெரிஞ்சது அம்புட்டு தான். இந்த பொங்கலுக்கு நான் தான் ஜொலிக்க போகிறேன். ஆனால் இவ்வளவு வெள்ளம் சேர்ந்து இதுக்கு ஏது காசு நினைப்பாளவளே? நினைச்சா நினைச்சிட்டு போட்டும், எனக்கு என்ன, என் காசை நான் வாங்குறேன். காமாட்சிக்கு என்னம்மா வசந்தி? எக்கு இந்த சின்ன பொண்ணு கேட்டுட்டு வரட்டும். கேட்டுட்டு வரவும் டக்குன்னு போய் பணத்தை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன். எனக்கு ஏமா வசந்தி, இல்லைனாலும் வீட்டுக்கு தானே போவோம். இல்லைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போவோம்னு சொல்கிறேன். ஏன்னா நான் அந்த அக்கம் பக்கத்தில் வாங்கி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த காசெல்லாம் கொஞ்சம் கொடுக்கணும், அதான் அப்படி சொன்னேன். இங்கேயே நேரம் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அவ்வளோ திட்டுவாளுவேன், அதுக்காக அதற்க சொன்னேன். சரிம்மா வசந்தி, நான் கூட சரி காசை வாங்கிட்டு ஏதாச்சும் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போகலாம்னு நினச்சேன். எக்கு இன்னொரு நாள் போவோமுக்கு, அதுக்கு மேலே உங்களுக்கு ஆசையாக இருந்தால் பார்சலை வாங்கி கொடுங்க, வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோம். இல்லைம்மா வசந்தி, ஹோட்டலுக்கு போய் ஏதாச்சும் டீயே குடிச்சிட்டு அப்படியே ஏதாச்சும் பப்ஸோ இல்லை வடையோ சாப்பிட்டுட்டு போகலான்னு பார்த்தேன். சாப்பாடு வாங்குறதுக்குலாம் இப்போதைக்கு எங்கள் கையில் பைசா இல்லைம்மா,
இந்த 50,000 ரூபாயே அவர் திட்டாரு. எதுக்கு இப்போதைக்கு லோனு, அதுக்கு மேலே இப்போ காசை வாங்கினா மொத்தமாக கொண்டு வந்து என் கையில் கொடுக்கணும், நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காவ. அதனால் என்னால் அதுலேருந்து பைசா எடுக்க முடியாது. சரி இவ்வளோ நேரம் உட்காந்துட்டமே, ஒரு டீயே குடிச்சிட்டு போவோமேன்னு சொன்னேன். ஆமாம், இல்லைனாலும் வாங்கி கொடுத்து கிழிச்சிருவா. ஓ அப்படியாக்க, சரிக்க சரிக்க. நான் கூட எல்லாருக்கும் நீங்கள் லோன் வாங்கவும் சாப்பாடு வாங்கி கொடுக்க போறீங்களோன்னு நினச்சேன். ஏன் வசந்தி, நீங்கள் தானே வாங்கிய, நீ வாங்கி கூட. என்னக்க இப்படி தெரிஞ்சிட்டே கேட்குறிய? எனக்கு தான் எல்லாம் செலவுக்கு வேணும்னு சொன்னேன்ல, அதனால என்னால் வாங்கி கொடுக்க முடியாது. நீங்கள் தான் பணக்காரவிய, வாங்கிட்டு ஏதாச்சும் பொருள் வாங்குவோமா இல்லை ஏதாச்சும் எடுப்போமா, நகை எடுப்போமான்னு பார்ப்பிய. நான் அப்படியா, வாங்கின கடனுக்கே இதெல்லாம் சரியாக போயிடும். ஏன் வசந்தி இப்படி பேசியா? அவரே இந்த 50,000 வேணான்னு தான் சொன்னார். நான் சரின்னு சொல்லிட்டு நீ கேட்கவும் தானே அவர்கிட்ட போய் வம்பு பண்ணி வாங்கிட்டு வந்தேன் காசை. நாங்களும் இப்போ அதை என்ன பண்ணுவோன்னு எனக்கும் தெரியாது. அவர் 50,000 வாங்கிட்டு வா, வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டில் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்குமே நகையெல்லாம் அளவில் தான் கிடக்கு, அதை திருப்புறதுக்கு கொண்டு போகிறாரா இல்லை என்னன்னு எனக்குமே தெரியாது. அதை விட்டுட்டு நீ என்னமோ நான் ஏதோ காசு பணம்லாம் அதிகமாக வச்சுருக்க மாதிரி பேசியா? எக்க அப்படி சொல்லலக்கு, சும்மா சொன்னேன் அவ்வளோதான். எனக்கு இந்த லோனை வாங்கி கொஞ்சம் செலவு இருக்குது பார்த்தீங்களா, அதனால அப்படி சொன்னேக்கு. சரிம்மா வசந்தி. அவ காரியத்தில் கண்ணா இருக்காளுவ, ₹1 கூட செலவு பண்ண மாட்டாளுங்க. ஆனால் நம்மளை மட்டும் கேள்வி கேட்பாளுவ. வசந்தி தான் கஞ்சம், வீடு வீடாக தட்டை தூக்கிட்டு செய்வாள். பார்த்தா எல்லாம் என்னை விட வீட்டில் மோசமாக தான் இருக்கு. இழுவ எக்கு வெளியே வச்சு இழுவன்னு கூப்பிடாதீங்கக்க, ஒரு மாதிரி இருக்குல்ல. உனக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் சரி, 2 மாதிரி இருந்தாலும் சரி, சொல்லியதை கேள் இழுவ. வாங்கிட்டு வேமா வீட்டுக்கு போகணும். ஆமாம், நீ என்ன வாங்கலாம்னு இருக்கா இந்த 50,000த்துல? தெரியலக்கு, நான் வீட்டுக்கு போயிட்டு தாக்க யோசிக்கணும். தொப்பி மண்டையன்கிட்ட ஒரு 2-3 ஐடியா கேட்டிருக்கேன், அது மாதிரி பண்ணணும். அப்படி இல்லைன்னா அப்புறமா யோசிச்சு பொறுமையாக பண்ணிக்கலாம். இழுவ, எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக முடிவெடு இழுவ. என்ன பிரியாணியாக பண்ண போற? யோசிச்சு பண்ணுறாலாம், யோசிச்சு ஒழுங்கா பண்ணணும் இழுவ. சீக்கிரமா என்ன செய்ய போறனாச்சும் சொல்லு. எக்கு தொப்பி சொன்னா அவன் ஒரு 20,000 கிட்ட கையில் வச்சிருக்கானா. செல்வம் நல்ல காரியக்காரனாக தான் இருக்கான். இதையே தான் கையில் ₹1 தங்கினாலும் கொண்டு போய் தம்பி காதில் சொல்லிட்டு வந்துடுவாவ. அவன் பாரு, கையில் 20,000 வச்சிருக்கத கூட யாருக்கும் தெரியாமல் கவுக்கமாக தான் வச்சுருக்கான். பொண்டாட்டி புருஷன் நல்ல விவரமாக தான் இருக்காங்க. நம்ம வீட்டில் உள்ளதான் ஒரு கூறு இல்லாமல் தெரியுது, நம்ம பெத்ததும்ல ஒரு கூறு இல்லாமல் தெரியுது. அவட்டனாலும் கொஞ்சம் அம்மா மாதிரி இருன்னு சொல்லி வளர்க்கணும். நம்ம மட்டும் சொல்லி வளர்க்கல, அந்தால மாதிரியே மக்கு பக்கியா போயிடும். எக்கு கேக்குறியலா இல்லையாக்கு? கேட்குற இழுவ சொல்லு. எக்கு அதாக்கு, அவன்கிட்ட ஒரு 20,000 போல இருக்குவான். பொங்கலுக்கு கனிக்கு துணி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால கனிக்கு, அப்புறம் எனக்கு கொஞ்சம் வீட்டில் போடுற மாதிரி சுடிதாரு, அதை மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சம் இருக்க காசை அப்படியே இதோட சேர்த்து கனி பேரில் போட்டு வைப்போன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அடுத்த ஐடியா? அப்படி இல்லைன்னா கனிக்கு ஏதாச்சும் நகை எடுத்து வைக்கலான்னு பார்க்குறேங்க. நகையா? இழுவ பெரிய ஆளா இருக்கியே, நகை எடுக்க போறாளாம், பேங்க்ல பணம் போட்டு சேர்க்க போறாளாம். எம்மா இழுவ, இத்தனை நாளா என் கூட இருந்துக்கிட்டு இவ்வளோ தெளிவா இருந்திருக்கே, நமக்கு தான் ஒரு ஊர் இல்லாம தெரியும் போல. எக்கு வாய இப்படி புழக்காதீங்கக்கு, பயமா இருக்கு. அப்படி நாங்க என்னக்க பண்ணிட்டோம்? வாங்குற லோன் பைசாவை பிள்ளை பேர்ல போட்டு வைக்க போறேன்னு சொன்னேன், அதுக்காக இப்படி வாய பொழக்கிறிய? இல்ல இழுவ, நீ இவ்வளவு விவரமா யோசிப்பேன்னு தெரியாது பத்தியா, அதான். சரி, என்கிட்ட இவ்வளோ கேள்வி கேட்குறியலே, நீங்க என்ன செய்ய போறிய? இழுவ, நான் தான் சொன்னேன் இழுவ, கடன் பைசாவை கொடுக்கணும்னு. 4 முடி மூக்குல குத்திடுவேன் பாத்துக்க. ஏன் இழுவ,
என்ன என்ன அவியல மாதிரி நினைச்சியோ? போய் சொல்லி ஏமாத்தியதுக்கு உனக்கு ஒரு கடனும் இல்லைன்னு எனக்கு தெரியும். அவியலை ஏமாத்தலாம், அவியட்ட சொன்ன மணியே என்னையும் ஏமாத்த பார்க்குற பாத்தியா? ஆமா, அவிய நினச்சி உங்ககிட்டயும் சொல்லிட்டேன் பாரு. இழுவ நானும் நகை இல்லைன்னா ஏதாச்சும் பட்டு சேலை இப்படி தான் இழுவ எடுப்போன்னு நினச்சிருக்கேன். அதனால நீ ஏதாச்சும் கடைக்கு போனால் சொல்லு, உங்கள்கூட சேர்ந்தே நானும் வந்துடுவேன். கேட்டால் உனக்கு நகை எடுக்க போனோம் இல்லை உனக்கு பட்டை எடுக்க போனோம் ஏதாச்சும் ஒன்று சொல்லி சமாளிச்சிருவேன்ல. இங்கேரு ஓன் களவாணித்தனத்தில் என்ன கூட்டு சேர்க்காத. சின்ன பொண்ணுக்கு தெரிஞ்சது அவ்வளந்தான், நான் செத்தேன். அதனால நீயே பார்த்துக்க, என்னட்டெல்லாம் வராதம்மா. சரி போயிடுவ, உனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான். சரி, நேத்து நீ சம்மதிச்சா உனக்கு சாப்பாடு வாங்கி தரேன்னு சொன்னியே, அதை அப்படியே டீலில் விட்டுட்டா? வாங்கி தார இழுவ, சரியான அலைஞ்சா மாதிரி பண்ணாத. வாங்கி தான் உனக்கு தாரேன்னு சொல்லியிருக்கேன்ல, கண்டிப்பாக வாங்கி தருவேன். அதான் 4 முடி எப்போ? நீ சொல்லி இதுவரைக்கும் செஞ்சதே இல்லையே, அதான் எனக்கு பயமா இருக்கு. சொல்லு 4 முடி எப்போன்னு. ஏன் வாங்கி தாரணும்மா, இன்னைக்கு வாங்கி கொடுத்தா இவளுக்கு சந்தேகம் வந்துடாதா? வசந்தியே கையில் காசு இல்லை, கடன் பைசாவை கொடுக்க தான் போறா, அதை அடைக்கிறதுக்கு தான் காசு வாங்கியான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் வந்து நான் ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சேன்னா அதெல்லாம் கொஞ்சமாச்சு இதாக இருக்குமா? இழுவ சொல்லி எதை கேளு, உனக்கு சாப்பாடு தானே. உங்கள் அத்தாங்கிட்ட சொன்னால் வாங்கிட்டு வந்து கொடுப்பாவ, வாங்கிட்டு வர சொல்லியே. அப்படி இல்லைன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து வெளியே போவோம்ல, அப்போ சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்குரிய பைசாவை நான் கட்டிக்கிட்டேன். அப்படியா? அப்போ சரிக்கு நீங்கள் அத்தானை வாங்கிட்டு வர சொல்லண்டாம், நம்ம வெளியே போவோம்ல அப்போ வாங்கி சாப்பிட்டுக்கிடுவேன் எனக்கு. ஆனால் நீ தான் என்ன கூட்டி போக மாட்டேன்னு சொன்னியே. எக்கு அப்படியாக்கு நம்ம பழகிருக்கோம், சொல்லுவேன். அதுக்காக உங்களை கூட்டிகிட்டு போகாமல் இருப்பனாக்கு. இழுவ சோறுனா நல்லா தான் உன் நாக்கு நாட்டியம் போடுது இழுவ. சரிக்கு உட்காருங்க, ஏன் இப்படி நின்றுக்கிட்டே இருக்கியே? இந்த சின்ன பொண்ணுக்கு இறுக்கி வரட்டு இழுவ, எப்போ வருவாளுன்னு ஒரே ஆவலாக இருக்கு. எக்கு இன்னைக்கு அப்படியே நம்ம லோனுக்கு வந்தாலும் இன்னைக்கு சாயந்தரம் போல தானே பேங்க்ல ஏறும், எப்படிக்கே இன்னைக்கே கைக்கு பணம் வரும்? இழுவ என்ன இழுவ சொல்லியா? அப்போ இன்னைக்கு கையில பைசா கிடைக்காதா? எக்க என்ன காலத்துலக்கே இருக்கிய? எப்போ நமக்கு லோன் பைசாவை கையில கொடுத்துருக்காவ, பேங்க்ல தானக்கா ஏற்றி விடுவாவ. ஏன் இழுவ போன தடவை 30,000 எடுத்தம்போது கையில தானே கிடச்சி, அதை தான் கேட்டேன். தெரியலக்கு, ஆனால் எப்பவுமே பேங்க்கில் தான்க்கா ஏற்றி விடுவாவ. நேற்று கூட அந்த சாரை அப்படி தான் சொன்னார், நீங்கள் சரியாக கவனிக்கலையாக்கு. ஐயய்ய, இதை நம்பில நான் ரொம்ப பெரிய லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்கேன் இன்றைக்கே போவோம்னு. அவரை வேற வேலைக்கு போன மனுஷனை போகாதீங்க பேசாமல் இருங்கன்னு சொல்லியிருக்கேன். கட்டுற வீடை கூட போய் பார்க்க விடலையே. வீடு கட்டிக்கி இருந்ததை இன்னைக்கு போய் பார்த்துட்டு வரேனாவ. நான் காசு எடுத்துகிட்டு வந்துருவேன், கம்முன்னு வீட்டில் கிடங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். சுத்தம் அவருக்கு ஃபோனை போட்டு வேலைக்கு போக சொல்லுங்கக்க. நம்ம 2 பேரும் தான் போகிறோம்ல, போய் வாங்கிக்கலாம். அவையில போக சொல்லுங்க. ஆமாம் இழுவ, அதை சொல்லணும். இல்லை அந்த மனசே வந்துட்டு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ, ஏன் மூக்கில் குத்திடுவார். சரிக்கு போங்க, போய் அவர்கிட்ட வேலைக்கு கிளம்பி போக சொல்லுங்க. இல்லைன்னா அந்த வீடை பார்க்க போகணுன்னு சொன்னீங்களே, அங்கே போக சொல்லுங்க. இரு இழுவ, நான் இந்த வந்துடுறேன். போங்கக்கு. 4 முடி என்ன